முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரும் அவர் கிரியைகளும் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவைகளே. பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஜீவிக்கும் பரிசுத்த ஆவி திருத்துவத்தில் ஒன்றான தேவன் என்பதை நாம் அறிவோம். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒன்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. வேதத்திலே இந்த மூன்று பேரும் சேர்ந்து செயல்பட்ட இடம் குறிக்கப்பட்டிருக்கிறதா? குறிக்கப்பட்டு எங்கே? கரெக்ட். மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று, குமாரன் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பிதாவின் சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென், ஆமென். திருத்துவத்தை நாம் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது பிற்பாக நாம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம், இப்ப அல்ல. தேவன் ஒருவரே, ஆனால் மூன்று வெளிப்பாடு. ஆகவே தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சற்ற புறமதத்தில் சொல்வார்கள், நீங்கள் மூன்று தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்று. அல்ல, நாம் ஆராதிப்பவர் ஒரே ஒரு தேவன் தான். ஆனால் மூன்று குணாதிசயங்களை உடையவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரன் பிதா குமாரன் இல்லை, குமாரன் பிதா இல்லை, பிதா பரிசுத்தாவி இல்லை, பரிசுத்தாவி பிதா இல்லை, பரிசுத்தாவி குமாரன் இல்லை, குமாரன் பரிசுத்தாவி இல்லை, ஆனால் மூன்றுவரும் ஒருவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர். எபிரேய பாஷையிலே ரூவா, RUWACH, ரூவா, அதாவது பிரீத் அல்லது விண்ட் என்று சொல்லப்படுகிறார். கிரேக்க பாஷையிலே பினுமா, PNUMA, சுவாசம், காற்று, அதுவும் காற்றுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. கிரேக்க பாஷையில இன்னொரு பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது, பாராக்ளிட்டோஸ், கம்ஃபர்டர் ஆர் ஹெல்பர் என்று, தேற்றவாளன் என்று இதை நாம் சொல்லுகிறோம். இந்த காரியங்களை குறித்து நாம் பைபிள் ஸ்டடியிலே மிகவும் ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். வரும் நாட்களில் அதை குறித்து நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யாவிட்டால் அவர் ஒரு பொழுதும் கிறிஸ்துவை அவன் ரட்சகர் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முதலாவதாக ஒரு முன்குறித்தார். அதைத்தான் தாயின் கற்பத்திற்கு முன்பாகவே தோன்றும் முன்பாகவே என்று சொல்கிறோம். ஆத்துமாக்களை முன்குறித்து விடுகிறார். அந்த ஆத்மாவை தேவனண்டை நடத்துவது, கிறிஸ்துவண்டை நடத்துவது பரிசுத்த ஆவியானவரின் வேலையாக இருக்கிறது. அந்த ஆத்மாக்குள்ளே தனக்கு ஒரு மீட்பர் வேண்டும், தனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்ற உணர்வை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆக பரிசுத்த ஆவியானவர் முதல்ல ஒருவனுக்குள் தான் ஒரு பாவி என்ற ஒரு குற்ற உணர்வை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவருக்கு தனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கிறார். மூன்றாவதாக கல்வாரிக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக அவனை வழி நடத்தி விடுகிறார். எந்த ஒரு ஆத்மா பரிசுத்த ஆவியுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதோ அதனை கிறிஸ்துவண்டை வழிநடத்தி பரலோக வாசியாக மாற்றி விடுகிறார். மாற்றிவிட்டு அவனுக்குள்ளாக நிரந்தரமாக, என்னது, நிரந்தரமாக உண்மையாக ரட்சிக்கப்பட்ட வாழ்வுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். பேருக்கல்ல, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக நிரந்தரமாக அவர் தங்கி விடுகிறார். இப்பொழுது அவரை ஒரு மூலையிலே அடைத்து வைக்க முடியும், அல்லது ராஜாதி ராஜாவாக சிம்மாசனத்தில் வீற்றிருக்க செய்ய முடியும். அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியும், அல்லது செவி கொடுக்காமல் போகவும் முடியும். அவரை கழிகூறச் செய்ய முடியும், அல்லது துக்கித்து போக செய்ய முடியும். அவரை கொழுந்து விட்டு எரிய செய்ய முடியும், அல்லது தனித்து போடவும் முடியும். நாம் அநேக வேளையில அவரை ஒடுங்கி போக செய்கிறோம், அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம், அவரை துக்கிக்க போக செய்கிறோம், சில நேரத்தில் தனித்தும் போடுகிறோம். ஆனா உண்மையாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தாவீது ராஜா பத்சேபாவிடம்
பாவம் செய்த பொழுது பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எப்படி சொல்ல முடியும்? அதனால் 51 சங்கீதத்திலே 11 வசனத்தில் அவன் கதறுகிறான், உமது பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்து தாவீது விதம் உறுதிப்படுத்துவார் என்றால், கிருபையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாம் எம்மட்டுமாக நமக்குள் பரிசுத்த ஆவி வாசம் செய்கிறார் என்று கூற முடியும். கிறிஸ்து கூறியுள்ள வாக்குத்தத்தங்களை வாசிக்க கேட்போமா? யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. என்றென்றைக்கும் உங்களுடைய இதெல்லாம் அந்த ஆவியான மிகவும் ஸ்பெசிபிக்கா சில வேர்டுகளை சொல்லும் பொழுது அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாசிங்கள். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். போதும். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், to be with you forever என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு கிருபை பெற்றவர்கள் நாம். அடுத்ததாக நம்முடைய பாடுகள் வேதனைகள் மத்தியிலே நமக்கு ஒரு தேற்றவாளனாக அவர் இருக்கிறார். நான் கடந்த செய்தியில் எடுத்த பொழுது சொன்னேன், நம்முடைய பெற்றோர்கள் மகிமைக்குள்ளாக கடந்து சென்று விடுவார்கள் என்று. அது குடும்பத்தில் நடந்தது. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லவில்லை, இது பிராக்டிக்கல், இட் இஸ் a fact. அடுத்த ஒரு காரியத்தை சொன்னேன், ஊருக்கு போனர் படு மறந்து விடுவார்கள் என்று. உண்மைதான். வாரத்திலாம் போன் வந்துச்சு, 2வது வாரத்தில் போனே வரல. நானும் போன் அடிக்கணும், அப்பப்ப எடுத்து பார்த்தா ஒரு மிஸ்டு காலம் இல்லை. நான் மாசங்கள் ஆனா அப்படின்னு சொன்னேன், நாட்கள் ஆனாலே மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட காலம். இதெல்லாம் உண்மைதான். நமக்கே வயதாகி கொண்டிருக்கும் பொழுது நம் பெற்றோர்களுக்கும் வயதாகும், மகிமையில் சேர்வாள். இப்பொழுது இந்த வாரத்திலே 2 நம்முடைய அருமையான சபை பிள்ளையுடைய பெற்றோர்கள் மகிமைக்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் செய்திகள் வரும் பொழுது நொறுங்கி போகிறோம். திஸ் இஸ் a end என்று தோன்ற அளவுக்கு நம்முடைய மனம் பெதலிக்கிறது. ஆனால் உடனடியாக ஆவியானவர் சில வார்த்தைகளை சொல்லுவார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருக்கிறேன். யாக்கோபினும் சிறுபுற்றியே, பயப்படாதே, நான் உன் தேவன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறது. இந்த சத்தியம் வரும் பொழுது தெய்வ சமாதானம் நமக்குள்ளாக ஒரு நதியை போல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மட்டுமல்ல, நித்தியத்துக்குள் மறைந்த நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்த நித்தியத்துக்குள் கடந்திருப்பார்கள் என்றால் ஆவியானவர் சொல்வார், மீண்டும் அவளை நீ முகமுமாய் சந்திக்க இருக்கிறாய். எக்கால சத்தம் ஒதுக்கும், இரட்சகர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவளோடு சேர்ந்து யுக யுகமாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆவியானவர் நமக்குள் கொடுக்கும் பொழுது மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் சேமங்கே என்று நம்மால் கிம்பரிக்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம் ஜீவிதத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் பிரியமானவர்களே. மட்டுமல்ல, ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவர்களாக இருக்கிறார். அநேக வேளையில் நமக்கு முன்பாக இருக்கும் வேலைகள், குடும்ப பாரங்கள் ஒரு மலையை போல் தென்படுகின்றன. இவைகள் நான் எப்படி செய்ய போகிறேன், இந்த காம்படிஷன்ல நான் எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி செய்ய போகிறேன், அநேக நேரத்தில் மலை போல் தெரிகின்றது. உடனே நமக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர் சொல்வார், மகனே மகளே, உன் பலத்தினால உன் ஞானத்தினால ஒன்றும் இல்லை, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் என் ஆவினாலே ஆகும் என்று சொல்கிறார். உடனே ஒரு தெய்வீக பலன் வருகிறது. உடனாக வேதத்தில் சொல்லப்பட்ட 2 பாத்திரங்கள் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளாக நேர்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். அதே சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தைகள் வரும் பொழுது எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதை மேற்கொள்ள ஆவியா நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரே சகோதரியே, நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், என்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் ஃபீல்டாக இருக்கட்டும், சொந்த தொழில் டீச்சராக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரண தொழிலாக மீசனாக வெல்டராக யாராக இருக்கட்டும்,
சிறு பிள்ளையை போல தேவனே, இந்த வேலை திறம்பட செய்ய எனக்கு பலன் இல்லை ஐயா. நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் ஐயா. இந்த மன